என் பையன் இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவான். என் பையனுக்கு இப்படி சாப்பாடு செஞ்சா தான் பிடிக்கும். என் பையனுக்கு இந்த குழம்பு தான் பிடிக்கும். என் பையனுக்கு சாப்பிட்டா தட்டு கழுவணும்னு கூட நான் சொல்லி தரல. என் பையனுக்கு டீ குடிச்சா அந்த டீ கப்பை கழுவி கொடுக்கணும்னு கூட நான் சொல்லி தரல. என் பையன் குளிச்சு இன்னஸ்லாம் அப்படியே போட்டு வந்துடுவான். என் பையன் குளிக்க போகிறப்ப அந்த ட்ரெஸ்ஸை கூட ஒரு ஓரமாக எடுத்து போட மாட்டான். நீ தான் எல்லாம் பண்ணணும், அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மாமியார்கள் மருமகளை கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் உங்கள் பசங்களுக்கு அதை கூட சொல்லித்தராமல் எப்படி வளர்த்துனீங்க? பெண்களை கேட்குறீங்கள, என் பையன் அப்படி தான், என் பையன் அப்படி தான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறீங்களே. மருமகள்கள், உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள்கள் அவங்க வீட்லேயும் அவங்க ராணியாக தான் இருந்திருப்பாங்க அப்படின்ற மறந்துடாதீங்க. இந்த வீடியோக்கள் ஒரு சில மாமியார்களுக்கு சமர்ப்பணம். ஏன் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. என் மாமியார் என்னை எது எடுத்தாலும் வந்து குறை சொல்லிகிட்டே இருக்காங்கக்கா, இத்தனைக்கும் நான் சம்பாதிக்கிறேன், இத்தனைக்கும் நான் வீட்டில் காலைல 9 மணிக்கு போனால் திரும்ப 6 மணிக்கு வந்து எல்லா வேலையும் செய்கிறேன், ஆனால் என்னை அதை செய்யலை இதை செய்யலைன்னு சொல்லிட்டு ஒரே கொடுமையாக இருக்குக்கா, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப அழுது பேசினாங்க. அதை கேட்குறப்போ ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நான் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இல்லை, ஒரு சில மாமியார்கள் மருமகள்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நீ வந்தால் என் பையனுக்கு அடிமையாக தான் இருக்கணும், எங்களுக்கு சேவகம் செய்யணும், அதுக்கு தான் கல்யாணம் பண்ணி கூட்டு வரீங்களா? இல்லை, அவளும் அந்த வீட்டுக்கு வாழ வந்தது தான். ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கள, வரக்கூடிய மருமக வந்து என் அம்மாவாக பார்க்கணும், என்னை அவங்க அம்மாவை எப்படி பார்த்துக்கிறாளோ அதை மாதிரி என்னையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளை மகளாக பாருங்கள், உங்கள் மகளாக பாருங்கள். இதே உங்கள் வீட்டில் வந்து ஒரு பிள்ளை இருக்கா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவீங்க? உன் மாமியார் அதை சொல்லிடுவாடி, இதை சொல்லிடுவாடி, அதை செஞ்சிடாத, இதை செஞ்சிடாத, நீ நல்லா ஜாலியார் அப்படின்னு சொல்லுவீங்களே. ஆனால் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் மட்டும் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க இது எந்த விதத்துலங்க நியாயம்? கொஞ்சமாவது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மருமகளை மகளாக நினைங்க, அதுக்கப்புறம் தான்